டைல் ஒட்டிட்டாங்க. அந்த சைடு போனதுனால இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பளிச்சுன்னு இருந்திருக்கும். இது 4x2 டேங்கோ நாரங்கா வுட்டு மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா 7.5 அடி. ஸோ பிட்டு வராமல் இருக்கிறதுக்கு முழு கல் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வாட்டத்தில் போட்டிருந்தா இங்கே துண்டு வந்துருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஃபுல் டைல் வந்து இந்த எட்ஜில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இது வந்து கண்டினியூஷன் கரெக்டாக கிடச்சிருக்கு. கிச்சன் ஃப்ளோர் மேட் ஃபினிஷு. இது சர்வீஸ் ஏரியா, வாஷ் பேஷன் வாலு. இது ஒரு டாய்லெட்டு. இது வந்து 2x2 டைல், சிசோ ப்ரௌன்னு சொல்லிட்டு 2x2 கரெக்டாக 7 அடிக்கு ஓட்டியிருக்காங்க. இந்த டோர் மட்டத்துக்கு ஓட்டியிருக்காங்க. 2, 4, 6 கீழே ஒரு சின்ன தூண்டு பிட்டு. ஃப்ளோரிங்க்கும் சேம் மேட்சிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் சேம் டிசைன் தான். இந்த வீடு ஃபுல்லாக சேம் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் வால் டைலும் சேம் இதே டிசைன் தான். இது வாஷ் பேஷன் ஏரியா, மெயின் ஃப்ளோரிங். இது வந்து பெட்ரூம். ஹால்லேருந்து இப்படி வந்துக்கலாம், இந்த சர்வீஸ் ஏரியாவிலேருந்தும் போய்க்கலாம். இது கிச்சன், ஹாலு, அது என்ட்ரன்ஸ். டேங்கோ நாரங்கா இந்த மாடல் பேர். இது எல்லாமே ஸ்பேசர் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 mm ஸ்பேசர் போட்டிருப்பாங்க. இந்த டைலுக்கும் இந்த டைலும் இது வந்து ஜாயிண்ட்டு. க்ரௌட் வந்து ப்ரௌன் கலர்லேயே போட்டதுனால இது லாங்லேருந்து பார்க்கும்போது ஒரே கல் மாதிரி தெரியும். இந்த வுட்டு டைல் எடுத்தால் இந்த ஃபீல் கிடைக்கும். ஆனால் ப்ரௌன் கலர்லேயே போடணும். வேறு கலர் போட்டிங்கன்னா தனியாக தெரியும்.